கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு 6வது வார்த்தை தியானிக்க போறோம். இயேசு சிலுவையில் பேசின 6வது வார்த்தை. அந்த 6வது வார்த்தை பரிபூரணம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த 6வது வார்த்தை எதை நமக்கு உணர்த்துகிறது, எதை சுட்டி காட்டுகிறது என்று நம்ம பார்ப்போமானால், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறையோடு கூட இல்லாம எப்பொழுதும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம எந்த ஊழியத்தை எடுத்தாலும் சரி, அதை நம்ம ஒழுங்காக செய்ய வேண்டும். இல்லாவிட்டா உலகம் நம்ம மட்டும் தூசிக்காம தேவனுடைய வார்த்தையும் தூசிக்கும் என்று நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்காங்க, ரட்சிக்கப்படாத கணவன் இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். அப்போ நம்ம சர்ச்சுக்கு மனைவியானவங்க சர்ச்சுக்கு வராங்க, ஹஸ்பண்ட் வரல. அப்போ அவங்க பேசும்போது நம்ம எதிர்த்து பேசுறோம், நம்ம சண்டை போறோம். அப்படி போட்டோன்னா அவங்க எடுத்தோன்னு சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுவாங்க? இந்தா இவ சர்ச்சைக்கு போறானா, இவ நம்மள எதிர்த்து பேசுறா. அப்படி என் வாழ்க்கையில நடந்திருக்கு, அதனால நான் பேசுறேன். அப்ப அந்த வார்த்தையில நம்ம மட்டும் இல்லாம நம்ம இயேசுவோட நாமமும் அந்த இடத்துல தூசிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து வீட எடுத்துக்கோங்க. நம்ம பக்கத்துல இருக்கோம், ஒரு தூக்கும் போது ஒரு பிரச்சனை, தண்ணி கொட்டிட்டாங்கன்னா பிரச்சனை. ஒரு 4 நேரம் பார்ப்போம், 5 நேரம் பார்ப்போம், 6ஆம் நேரம் என்ன செய்வோம்? நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அப்போ சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்க? இங்க இவளை பாரு, சர்ச்சைக்கு போறானா, இவ பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளையா நம்ம இருக்கோம். அப்ப இருக்கும்போது நம்ம என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவருடைய நாமம் நம்ம தூசிக்கப்படாம நம்ம நடந்துக்கணும். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிதா என்னவெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னாரோ, என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. பிசாசானவன் எத்தனையோ இன்னல்கள், ஏசப்பாவுக்கு நிறைய இன்னல்களை கொடுத்தான். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடாது அப்படின்னு அநேக தடைகளை கொண்டு வந்தான். ஆனாலும் தன் தகப்பனாகி இயேசு கிறிஸ்து பிதாவின் துணையோடு அனைத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ கூட பாருங்க, இப்போ எனக்கு பாஸ்டம் அந்த மெசேஜ் கொடுக்க சொல்லி 10 நாள் ஆயிடுச்சு. ஆனா நான் எடுத்து இந்த தியானிக்கும் போதுலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கிடைக்கல. யூடியூப்ல பார்த்தேன், எதையுமே சர்ச் பண்ணி எனக்கு இது எப்படி பேசணும், எதுவும் ஒரு பயம் எனக்கு தெரியல. அப்போங்கிறப்போ இப்படி இருக்கே, என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் 3ஆவது நாள், இது வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னக்கூட்டி தான் எஸ்ஸப்பா, நான் எஸ்ஸப்பாட்ட பேசுறேன். எஸ்ஸப்பா, நான் எடுத்து வாசிக்கிறேன், எனக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு மெசேஜ் கொடுக்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது, நேத்திய தினத்துலதான் ஆண்டவர் அப்போ கூட எனக்கு வரல. நேத்திய தினத்துல நான் ஒரு 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நான் அந்த இதை தியானிச்சிருக்கேன். அந்த யூடியூப்ல ஒண்ணுதான் எடுத்தேன். அந்த இதை அழகா ஆண்டவர் என்னோடு கூட நீ பேசினாரு. அப்போ நம்ம அர்ப்பணிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இது எடுக்கும்போது இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, இந்த இதை நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, தகுதி இல்லாம இந்த வார்த்தையை நான் போய் எப்படி ஏசப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போதுதான் அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். இதுக்கு நான் தகுதி இல்லையே, நான் தகுதி இல்லாத வார்த்தையை போய் நான் பேச போறேனே, எனக்கு நீங்க தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்க போய் தான் ஆண்டவர் என்னோட இந்த வார்த்தையை நேற்று நைட்ல பேச கிருபை செஞ்சாரு. ஆனா நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது பிதா அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தாரு என்று நாம் பார்க்கிறோம். இந்த அநேகர் ஆவுக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க திரான் இல்லாமல் போனதற்கு காரணம் ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்ட இந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இல்ல. அவர் பிதா என்ன சொன்னாங்களோ, அவருக்கு என்ன சித்தம் வச்சிருந்தாங்களோ அதை கரெக்டா அவர் செய்து முடிச்சிட்டாரு. அந்த கீழ்ப்படுதல் இருக்க போய் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட இல்லாத காரணம் நம்மகிட்ட கீழ்ப்படுதல் இல்லை. அதனால நம்ம எது எடுத்தாலும் நம்மளால செய்ய முடியல. அப்ப நம்முடைய பணி அதுல குறைவா காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட பிறகு மாம்சத்தை கலைத்து விட்டு மகிமையான சரீரத்திற்குள் கடந்து போனாராம். அப்ப ஏசப்பா எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு மாம்சத்தை கலைத்து விட்டு அந்த மகிமையான சரீரத்துக்குள்ள அவர் கடந்து போயிட்டாரு. இன்றைக்கு 6வது வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராய் இருந்தார்.
பிதா எதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னாரோ அத்தனை காரியத்திலும் இயேசு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆகையால் எல்லாவற்றையும் முடித்து முடித்து பரிபூரணமாய் அவ்வளத்தையும் எல்லாத்தையும் செய்து முடிச்சு அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருந்தார். நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து அரைகுறையா ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் வந்து நம்மளை அழைக்கல. பரிபூர்ண காரியத்தை செய்து முடிக்கணும். நம்ம வந்து ஏசப்பா கீழ்ப்படிஞ்சு நம்ம அவருடைய காரியத்தை வந்து நம்ம பரிபூரணமா செய்து முடிக்கணும். உங்களை கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் நமக்கு தகுதியே இல்லை, ஆனா நம்மள இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துறாரு. எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம உண்மையா வந்து நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 அதிகாரம் 7வது வசனம் 8வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த அனுபவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏசப்பா வந்து பிதா சொன்ன எல்லா காரியத்திலையும் ஒரு நல்ல போராட்டத்துல போராடி முடிச்சிட்டாரு. ஓட்டத்தையும் ஓடி முடிச்சிட்டாங்க, விசுவாசத்தையும் காத்து கொண்டாங்க. இது முதல் ஆண்டவருக்கு என்ன கிடைச்சது? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருக்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவோம், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவோம், நல்ல ஒரு விசுவாசத்தை வந்து நம்ம காத்து கொண்டோம்னா ஆண்டவர் வந்து நமக்காக நீதியின் கிரீடத்தை வந்து நமக்காக வச்சிருக்காரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்ம இயேசுடைய வருகையில நாம் போகும்போது நம்ம வந்து இயேசுவோட வருகையில போகும்போது நல்ல போராட்டத்தை போராடணுமா அப்படிங்கறத நம்மள கேட்டா கிடையாது. ஆனா நம்ம இனிமையாவது நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம். ஓட்டத்தை முடிச்சுன்னு தைரியமா நம்ம சொல்லணும், நான் ஏசப்பாக்காண்டி நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், நல்லா ஓடுனேன், அவருடைய ஊழியத்தை நல்லா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா நம்ம ஆண்டவரால சொல்ல முடியும். நான் பிதாக்காண்டி நான் இவ்வளவு கரெக்டா நான் செஞ்சுட்டேன், எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் தைரியமா சொல்றாரு. ஆனா அதே மாதிரி நம்மளும் தைரியமா சொல்லணும். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால் தைரியமா சொல்ல முடிஞ்சது போல நம்மளாலையும் சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஓடணும். இதே மாதிரி நம்முடைய வாழ்வு வந்து விட்டு கொடுத்து கர்த்தருக்காக நடந்து அவருடைய ஓட்டத்தை நம்ம முடிச்சுக்கணும்.